உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் பெண்களுக்கு உண்டான, குறிப்பாக வயது வந்த பெண்களுக்கு உண்டான வயிறு சம்பந்தப்பட்ட மருத்துவம். இந்த மருத்துவத்தில் நமக்கு பல்வேறு வகையான மூலப்பொருட்களை கொண்டு எவ்வாறு பெண்களினுடைய வயிற்றில் உள்ள அனைத்து குற்றங்களையும் நீக்கலாம் என்பதற்குண்டான ஒரு மருத்துவத்தை தற்போது நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக அதற்கு தேவைப்படும் பொருட்கள் வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகின்றது. வாழை மரத்தில் உள்ள பிஞ்சி, பூ, காய், கனி அத்தனையும் நமக்கு பயன்படுகின்றது. குறிப்பாக வாழை மரத்தில் தண்டு, இந்த வாழைத்தண்டிற்கு அற்புதமாக சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமருந்து என்று கூறலாம். குறிப்பாக இந்த வாழைத்தண்டை சாறு எடுத்தோ அல்லது சமையலில் கூட்டு பொருட்களாக செய்து உண்டு வந்தால் நமக்கு சிறுநீரக கற்களையும் உடலில் உள்ள வெப்பத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வாழைத்தண்டு. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் மணத்தக்காளி என்று சொல்வார்கள். ஏற்கனவே நாம் மணத்தக்காளியை பற்றி பலமுறை பார்த்தோம். இருப்பினும் இந்த மணத்தக்காளியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் இந்த துணை மருந்தாகவோ அல்லது நேரடி மருந்தாகவோ நாம் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் மணத்தக்காளிக்கு வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையாகும். இந்த மணத்தக்காளியை வெறும் வயிற்றில் சாறாகவோ அல்லது பச்சை கீரையாகவோ நாம் உண்டு வந்தால் பெண்களுக்கு, குறிப்பாக மெனோபாஸ் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் வயிற்று எரிச்சல், வயிற்று கடுப்பு என்று சொல்லக்கூடிய நோயை நீக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த மணத்தக்காளி. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய பொருள் செவ்வாழை. இந்த செவ்வாழை மிக சிறந்த ஒரு கனிகளில் அற்புதமான முக்கணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வாழையில் இது செவ்வாழை ஆகும். வாழை இனங்களில் பல்வேறு வகை இருந்தாலும் செவ்வாழைக்கு மட்டும் தனி சிறப்பை கொடுத்துள்ளனர் சித்தர்கள். இந்த செவ்வாழையை முறைப்படி காயகற்பமாக உண்டு வந்தால் நரை திரை போம், என்றும் இளமையோடு 100 ஆண்டு காலம் வாழலாம் என்கிறார் போகர். நவநாத சித்தர்களில் தலையாய சித்தர் போகர். பழனி நவபாஷானை சிலை செய்த அற்புதமான ஒரு சித்தர் போகர். அவரே தன் கைப்பட செவ்வாழையை பற்றி அற்புதமான குறிப்புகளை தந்துள்ளார். ஆகையால் இந்த பொருட்களை நாம் செவ்வாழையை சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக வாழைப்பூ. வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வாழைப்பூ. இதற்கு நஞ்சு நீக்கி என்று ஒரு பொருள் உண்டு. இதன் பூக்களில் உள்ளே உள்ள சிறு சிறு பூக்களில் உள்ள இதன் நச்சு பொருளை நீக்கும், வயிற்று கடுப்பை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வாழைப்பூ. இந்த வாழைப்பூவிலிருந்து பல்வேறு வகையான உணவுகளை நாம் தயாரித்து கொள்ளலாம். சூடாக இதிலிருந்து பூக்களை எடுத்து துவரம் பருப்புடன் சேர்த்து வாழைப்பூ அடையாக செய்து சாப்பிடலாம். இதன் வாழைப்பூ சாறை எடுத்து நேரடியாக பெண்களுக்கு தூவாழை என்று சொல்வார்கள், மாதந்தோறும் வருகின்ற வெள்ளைப்படுதல் என்பார்கள். இதற்கு அற்புதமான ஒரு மருந்தாக இந்த வாழைப்பூ பயன்படுகின்றது. அடுத்ததாக நமக்கு புதினா. புதினா ஒரு சிறந்த வாசனை மூலிகை ஆகும். இதன் வாசனை குமட்டல், வாந்தி எடுத்தல் போன்றவற்றை பாதுகாக்கின்றது. குறிப்பாக புதினாவிலிருந்து பல்வேறு வகையான பொருட்களை நாம் தயாரிக்கலாம். புதினா துவையல், புதினா சட்டனி போன்ற பல்வேறு வகையான பொருட்களை நாம் தயாரித்து கொள்ளலாம். குறிப்பாக இதிலிருந்து புதினாவிலிருந்து 10 இலைகளை கொண்டு தேநீர் தயாரித்து அருந்தலாம். புதினா தேநீர் மிக சிறந்த அற்புதமான சுறுசுறுப்பு பானமாக இருக்கின்றது. பெண்களுக்கு அடிவயிறில் தோன்றக்கூடிய வலி, சூதக வலி அல்லது பெரும்பாடை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் புதினா. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய மூலிகை கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி பல்வேறு உணவு சமாச்சாரங்களுக்கு நமக்கு பயன்படுகின்றது. உணவில் இதில் வாசனை பொருளாக சேர்க்கின்றனர். கொத்தமல்லி உடலுக்கு நல்ல வயிற்று எரிச்சலை நீக்கி உடல் தேஜஸை தருகின்றது. உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகின்றது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தனியா என்ற பொருள் நமக்கு அற்புதமான ஒரு பொருளாக பயன்பட்டு உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த கொத்தமல்லி ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய பொருள் கறிவேப்பிலை. கருவேப்பிலை என்பார்கள். கருவை அருமையாக பாதுகாத்து பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு உன்னதமான மூலிகை. சித்தர்கள் இதை காயகற்ப மூலிகை என்கிறார்கள். கருவேப்பிலை
இந்த வேப்பிலையிலிருந்து நாம் பல்வேறு வகையான மூலப்பொருட்களை தயாரித்து கொள்ளலாம். ஆகையால் இந்த கருவேப்பிலையை நாம் பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக துளசி. துளசியை கூறாத சித்தர்களே இல்லை. இது தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த உன்னதமான ஒரு மூலிகை ஆகும். குறிப்பாக பல்வேறு விஷ்ணு ஆலயங்களில் தீர்த்தமாக தருகின்றார்கள். நமக்கு தெரியாமலேயே விஞ்ஞானத்தோடு மெய்ஞானத்தை கலந்து இந்த தீர்த்தத்தை தருகிறார்கள். இந்த தீர்த்தத்தை நாம் கோவில் பிரசாதமாக தரும்போது உட்கொண்டால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய், குறிப்பாக தொண்டையில் ஏற்படக்கூடிய தொற்று நோயை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த துளசி. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய பொருள் மாதுளை. மாதுளையில் மிக நாட்டு மாதுளை என்பார்கள். இந்த நாட்டு மாதுளையும் ஹைபிரிட் மாதுளையும் ஓரளவிற்கு ஒரே பலன்களை தரவல்ல இருப்பதால் நாம் இந்த மாதுளையே எடுத்துக்கொள்ளலாம். மாதுளையில் துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு சத்து உள்ளதால் இந்த மாதுளை வயிற்று கடுப்பு, வயிற்று எரிச்சல், இரத்த கழிச்சல், இரத்த பேதி, இரத்த மூலம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு இது அற்புதமான மருந்தாக பயன்படுகின்றது. இதன் இலைகளை நாம் துளிர்ந்த இலைகளை நாம் கிள்ளி பசுந்தயிரில் கலந்து வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தால் இரத்த பேதி மற்றும் இரத்தகாசம், வயிற்றில் உள்ள கிருமிகள் இறந்து மலஜல வழியாக வெளியேறுகின்றது. ஆகையால் இந்த மாதுளையை நாம் பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக நாம் கருப்பட்டி என்கிற பனை வெல்லம். இந்த பனை வெல்லம் உடலுக்கு குளிர்ச்சியும் தேக ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பனை வெல்லம். அடுத்ததாக ஆவாரம்பூ. ஆவாரம்பூவில் உள்ள அத்தனை வகையான பொருட்களும் நமக்கு பயன்படுகின்றன. ஆவாரம் பூவில் குறிப்பாக பூக்களின் நல்ல பெண்களுக்கு நிறங்களையும் வயிற்று பகுதியில் உள்ள புழுக்களை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த ஆவாரம் பூவிற்கு உண்டு. மேல் தோலில் உள்ள கருப்பு நிறங்களை மாற்றி தங்க நிற கலரை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஆவாரம்பூ. இதற்கு மற்றொரு பெயர் பொன்னிமேனி என்றும் சொல்வார்கள். தங்கத்தை போல் பளபளப்பாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஆவாரம்பூ. அடுத்ததாக நாம் பயன்படுத்த வேண்டிய பொருள் தேன். தேனில் பல வகை இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய தேனையே நாம் எடுத்து பயன்படுத்தலாம். ஏனென்றால் பல்வேறு பூக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தேனாக இருப்பதால் இதற்கு மருத்துவ குணம் அதிகம். எந்த பொருளையும் தேனுடன் சேர்த்து நாம் உட்கொண்டு வந்தால் அந்த பொருளின் வீரியம் பன்மடங்கு உயர்ந்து மிக விரைவாக மனித உடலுக்குள் சென்று நோயை கட்டுப்படுத்தி ஒரு காயகல்ப மருந்தாக செயல்படுகின்றது தேன். தேனை எந்த பாலரும் ஆண், பெண், சிறுவர், பெரியவர், அத்தனை வயது முதிர்ந்தவர்கள் உட்பட தேனை உட்கொள்ளலாம். தொண்டையில் நமக்கு வலி வந்தால் தேனை ஒரு டீஸ்பூன் அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் இந்த தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள் விரைவாக ஆறி குரலுக்கு தேவையான இனிமையை தரக்கூடியது அற்புதமான பொருள் இந்த தேன் ஆகும். இத்தனை பொருட்களை கொண்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை, கருவளர்தலில் மலட்டு புழு என்று சொல்வார்கள். பெண்களின் கர்ப்பப்பையில் ஒரு வகையான புழுக்கள் தோன்றும். அந்த புழுக்கள் ஆணின் விந்தணுக்களை உட்கொண்டு விட்டு பெண்களை மலடியாக வைத்துக் கொள்ளும். ஆகையால் மலட்டுப்புழு என்று அதற்கு பெயர். மலட்டுப்புழு பெண்கள் கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்கள் அனைத்தனையும் நீங்கி எவ்வாறு இந்த மருந்தை நாம் ஒரு கூட்டு மருந்தாக செயல்பட்டு இதில் கஷாயம் செய்து எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை சிறிது இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். தற்போது நாம் பெண்களுக்கு உண்டான வயிறு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக வயது வந்த பெண்களுக்கு உண்டான வயிறு சம்பந்தப்பட்ட நோய்க்கான மருத்துவத்தை பார்த்து கொண்டுள்ளோம். குறிப்பாக அதிலும் அவர்களுக்கு அடிவயிறில் உள்ள குற்றங்கள், கர்ப்பப்பை கோளாறு மற்றும் பெரும்பாடு, இரத்தப்போக்கு அதிகமாகுதல், பல்வேறு வகையான வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உண்டான மருந்தை இப்போது நாம் எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை பார்க்க போகிறோம். அனைத்து மூலிகையில் இருந்தும் மணத்தக்காளியில் இருந்து 10 கிராம் இலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைத்தண்டில் இருந்து நாம் 5 முதல் 10 கிராம் அளவிற்கு சீவி எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைப்பூவை நாம் இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் உள்ள பூக்கள் ஒவ்வொன்றிலும் நரம்பு என்று சொல்வார்கள். அந்த நரம்பை நாம் இதிலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நரம்பிற்கு உடனடியாக அரைக்கும் அல்லது மசிக்கும் தன்மை கிடையாது. ஆகையால் இந்த நரம்பை இந்த வாழைப்பூவிலிருந்து எடுத்துவிட்டு வாழைப்பூவில் உள்ள மற்ற பாகங்களை நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக மாதுளையை உள்ளே இருக்கும் முத்துக்கள், மாதுளை முத்துக்கள் என்று சொல்லுவோம். சிகப்பு கலரில் உள்ள இந்த மாதுளை முத்துக்களை நாம் 10 முதல் 15 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக புதினாவில் இருந்து
10 முதல் 15 கிராம் இலைகளை நாம் கிள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொத்தமல்லி. கொத்தமல்லியில் இருந்து 10 முதல் 15 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கருவேப்பிலை. கருவை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மூலிகை கருவேப்பிலை. இதிலிருந்து 10 முதல் 15 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக துளசி. துளசியிலிருந்து 20 முதல் 25 கிராம் இலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆவாரம்பூவிலிருந்து 10 கிராம் அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பனைவெல்லம் என்கிற கருப்பட்டியிலிருந்து 15 கிராம் அளவிற்கு நாம் எடுத்துக்கொண்டு இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து நாம் ஒரு திரவ வடிவில் அரைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அரைத்து கொண்ட திரவத்தை நாம் எவ்வாறு பெண்களுக்கு உட்கொள்ளலாம் என்பதை தற்போது பார்க்கலாம். இதில் நாம் 30 முதல் 40 மில்லி அளவு சாறு எடுத்துக்கொண்டு அதனுடன் 20 மில்லி அளவு வெந்நீர் கலக்க வேண்டும். இப்போது அதற்கு தேவையான வெந்நீரை நாம் தயாரித்துக் கொள்வோம். காய்ச்சிய வெந்நீருடன் இந்த மூலிகைகளின் கலவையை, மூலிகைகளின் குழம்பு கலவையை நாம் 20 முதல் 30 மில்லி அளவு அதனுடன் சேர்த்து வெறும் வயிற்றில் பெண்களுக்கு காலையில் கொடுத்து வந்தோமானால் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான நோய்களையும், குறிப்பாக பெண்களுக்கு பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு, வயிற்று கடுப்பு, வயிற்று கர்ப்பப்பையில் உள்ள மலட்டு புழுக்களை கொல்லும், வயிற்று கடுப்பில் உள்ள இரத்த காசம் என்று சொல்லக்கூடிய இரத்த பேதி, இரத்தமாக செல்வதற்கு செல்லும். அவ்வாறான அனைத்து வகையான நோய்களையும் இந்த மூலிகை கலந்த இந்த கலவை சரி செய்யும். இந்த சாறை தினந்தோறும் பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதத்திற்கு 10 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிகபட்சமாக 10 நாட்கள் எடுத்துக்கொண்டாலே அவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனை அறவே ஒழிந்துவிடும். எவ்வாறு இந்த மூலிகை சாற்றை வெந்நீரில் கலந்து நாம் உட்கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். கொதிக்க வைத்த வெந்நீரை 20 மில்லி அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் 30 மில்லி அளவிற்கு இந்த மூலிகை கலந்த கலவையை நாம் சேர்க்க வேண்டும். வெந்நீரில் நாம் கலக்கி வைத்துள்ள இந்த மூலிகை கலவையை நாம் தினந்தோறும் பெண்களுக்கு, குறிப்பாக வயது வந்த பெண்களுக்கு நாம் கொடுத்து வந்தோமானால் அவர்கள் அடி வயிற்றில் உள்ள கர்ப்பப்பை கோளாறு மற்றும் பல்வேறு வகையான வயிறு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய நோய்கள், தொற்று நோய்கள், வயிற்றில் உள்ள தொற்று நோய்கள், கர்ப்பப்பையில் உள்ள மலட்டு புழுக்கள், பல்வேறு வகையான பெண்களின் பெரும்பாடு, இப்படியாக பல்வேறு தரப்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாமருந்தாக இந்த கூட்டுக்கலவை குழம்பு விளங்குகின்றது. ஆகையே தாங்களும் பயன்படுத்தி அருகாமையில் உள்ள பெண்களுக்கும் இந்த மருந்தின் தன்மையை கூறி அனைவரும் நலம் பெற வேண்டுமாய் வேண்டுகொள்கிறேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் பெண்களுக்கு உண்டான வயிறு சம்பந்தப்பட்ட நோய்க்கான மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்க்கான மருந்தை பல்வேறு வகையான மூலப்பொருட்களை கொண்டு தயார் செய்தோம். அதனுடன் அந்த மருந்தை உட்கொண்ட பெண்கள் மிக விரைவாக குணம் பெற வேண்டி ஒரு துணை மருந்தை இப்பொழுது நாம் இந்த 10 பொருட்களில் இருந்து 3 பொருட்களை கொண்டு ஒரு துணை மருந்தை நாம் எவ்வாறு தயார் செய்ய போகிறோம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் செவ்வாழை. இந்த செவ்வாழை பல்வேறு வகையான சத்துக்களை கொண்டுள்ளது. குறிப்பாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதிகப்படியான கால்சியம் சத்தை கொண்டுள்ளது. இந்த செவ்வாழையை உண்பவர்கள் அதிகப்படியாக போக சக்தியை பெறுகிறார்கள். செவ்வாழை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகின்றது. வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்குகின்றது. இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கின்றது. WBC என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் மற்றும் RBC என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸை அதிகப்படியாக விருத்தி செய்கின்றது, உற்பத்தி செய்கின்றது. அதை நாம் எவ்வாறு தேனுடன் கலந்து ஒரு துணை மருந்தாக பயன்படுத்துகிறோம் என்பதை இப்போது பார்க்கலாம். அடுத்ததாக இதற்கு தேவையான மற்றொரு பொருள் தேன். இந்த தேன் மிக சிறந்த ஒரு மருந்து பொருளாக இருப்பதால் இதை கலந்து நாம் எவ்வாறு மருந்து தயார் செய்கிறோம் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த செவ்வாழையிலிருந்து தோலை நீக்கி உட்சதையை, உட்பழங்களை சிறு சிறு வில்லைகளாக நாம் வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டி கொண்ட இந்த வாழைப்பழ துண்டுகளில் தேனை 20 முதல் 30 மில்லி அளவிற்கு நாம் கலக்க வேண்டும். கலந்த இந்த வாழைப்பழ துண்டுடன் தேன் கலந்த கலவையை சுமார் ஒரு 10 நிமிடம் ஊற வைத்துவிட்டு பிறகு அந்த வயிறு சம்பந்தப்பட்ட மூலிகை பானத்தை அருந்திவிட்டு 5 நிமிடம் கழித்து
இந்த செவ்வாழை தேன் கலந்த கலவையை சிறு சிறு வில்லைகளாக எடுத்து நாம் 10 முதல் 15 வாழைப்பழ வில்லைகளை சாப்பிட்டு வந்தோமானால் வயிற்றில் ஏற்படக்கூடிய அக்னி தோஷம் என்று சொல்வார்கள், அதை நெருப்பு போன்ற ஒரு உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தை தவிர்த்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தந்து தேக ஆரோக்கியத்தையும் போக சக்தியை அதிகப்படியாக தந்து கர்ப்பப்பையில் உள்ள மலட்டு புழுக்களை கொன்று அதிகப்படியான இரத்தப்போக்கை தடுத்து நிறுத்தி அற்புதமாக ஒரு மருந்தாக செயல்படுகின்றது. அன்பான நேயர்களே, அனைவரும் இந்த துணை மருந்தை பயன்படுத்தி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் இந்த தூதுவளையை கொண்டு கிருதம் எவ்வாறு செய்வதோம் என்பதை பார்ப்போம். கிருதம் என்றால் லேகியம். இதற்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் தூதுளம் என்கிற தூதுவளை, கருப்பட்டி என்கிற பனை வெல்லம், ஆவின் என்று சொல்லக்கூடிய பசுனை, மது என்று சொல்லக்கூடிய தேன். இவற்றை கொண்டு நாம் இப்பொழுது ஒரு லேகியம் எவ்வாறு செய்வோம் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த பொருட்களின் ஒவ்வொரு செடியிலும் கொடியிலும் என்னென்ன சத்து உள்ளது என்பதை பார்ப்போம். தூதுவளையில் கால்சிய சத்து உள்ளது. எலும்புகளுக்கும் மார்பு பகுதிகளுக்கும் அதிகப்படியான ஒரு சத்து தரக்கூடிய கால்சிய சத்து. தேனில் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து மற்றும் வைட்டமின் இ என்று சொல்லக்கூடிய பொருட்கள் இதில் அதிகப்படியாக உள்ளது. ஏனென்றால் தேனில் உள்ள அனைத்து வகையான பூக்களில் இருந்து தேனீக்கள் கொண்டு வந்து சேர்ப்பதால் இந்த தேனிற்கு அருமருந்தாக செயல்படுகின்ற ஒரு குணம் உண்டு. அடுத்தது பனைவெல்லம் உடலுக்கு தேவையான நிறங்களையும் மற்றும் உடலுக்கு தேவையான பல்வேறு வகையான சத்துக்களையும் கொண்டுள்ளது. இது குறிப்பாக இது வைட்டமின் இ சத்து கொண்டுள்ளது, இரும்பு சத்து. வெள்ளத்தை தினந்தோறும் ஒரு துளி அளவு பனை வெள்ளத்தை ஒருவர் உட்கொண்டு வந்தால் அவர் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் கிடைக்கின்றது. இந்த பொருட்களை கொண்டு நாம் இப்பொழுது கிருதம் எவ்வாறு செய்வதோம் என்பதை பார்ப்போம். அதற்காக தூதுவளை இலையை நாம் 10 முதல் 20 கிராம் அளவிற்கு பசுநெய்யில் வதக்க வேண்டும். நெய் மிக சிறந்த உடலம் தேற்றியாக செயல்படுகின்றது. நெய்யிற்கு உடலில் உள்ள மாசுக்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் உண்டு. நெய் ஒரு வெப்பமுள்ள ஒரு பொருளாகும். உடலில் உள்ள சப்த தாதுக்களை பரிபூரணமாக சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் நெய்யிற்கு உண்டு. ஆகையால் தான் நெய்யை இயன்றவரை நாம் உணவில் சேர்த்து கொள்ளுமாறு சித்தர்கள் கூறியுள்ளனர். ஆகவே நெய்யை நாம் எப்படியாவது தினந்தோறும் ஒரு சிறிதளவேனும் நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த நெய்யிற்கு உடலில் உள்ள சப்த தாதுக்களின் வன்மையை பெருக்கக்கூடிய ஆற்றல்கள் உண்டு. இவ்வாறு நாம் தூதுவளையை பசுநெய்யில் வதக்கி கொண்டு அதை சன்னமாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த விழுது இவ்வாறு நாம் 10 முதல் 15 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தூதுவளையை பச்சையாக பயன்படுத்தும் போது ஒரு வகையான வெகுட்டல் தன்மை ஏற்படும். அதை போக்குவதற்காக நாம் பசுநெய்யில் வதக்கி கொண்டால் அதற்கு நல்ல நறுமணம் ஏற்படும். வாசனை ஏற்பட்டால் லேகியம் மிகவும் சுவையாக இருக்கும். அத்துடன் நாம் கருப்பட்டி என்கிற பனை வெல்லத்தை இதனுடன் 10 முதல் 20 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். பனை வெல்லத்தை நாம் தூளாக்கி கொண்டு வைத்துள்ளோம். இந்த தூள் செய்த பனவெல்லத்தை இத்துடன் நாம் கலந்து கொள்ள வேண்டும். நன்றாக வதக்கிய தூதுவளை கீரையுடன் பனவெல்லத்தை நன்றாக கலந்து கொள்ளவும். ஒரு விதமான கிரேவி தன்மை, அதாவது கொழகொழவென்று கூழ் தன்மை ஏற்படும். நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக அதை கலக்கும் போது நமக்கு ஒரு விதமான ஜெல் போன்ற ஒரு கூழ் கிடைக்கும். அத்துடன் நாம் 5 முதல் 10 மில்லி அளவிற்கு தேன் கலந்து கொள்ள வேண்டும். நன்றாக வதக்கிய தூதுவளை கீரை சாறு மற்றும் தேன், அதனுடன் கருப்பட்டி என்கிற பனைவெல்லம் மூன்றும் ஒன்றாக கலந்து கொண்டு அதை லேகிய பதத்தில் நாம் நன்றாக கிளற வேண்டும். இந்த லேகிய பதத்தில் வந்துள்ள மருந்தை சிறியவர்களுக்கு காலையில் பசும்பால் இத்துடன் கலந்து அரை ஸ்பூன் அளவிற்கு தர வேண்டும். பெரியவர்களுக்கு சாதாரணமாக எந்த ஒரு பொருளும் கலக்காமல் 1 டீஸ்பூன் அளவிற்கு இந்த லேகியத்தை தந்தோமானால் அவர்களுக்கு மார்பில் உள்ள சளி கரைந்து வெளியேறி முழுவதுமாக இளைப்பு நோய் என்கிற தெக்கத்தின் நோய்
பரிபூரணமாக சரியாகிவிடும். இதை நாம் அனைவரும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும். இந்த மருந்தை அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.